தினத்தூது பத்திரிகையில் என்ன பண்ணுறாருன்னா நிறையா சினிமா நடிகர்களுக்கு நடக்கக்கூடிய சினிமா செய்திகளில் சினிமா நடிகர்கள் நடக்கக்கூடிய கிசுகிசுக்களை எழுதுறாரு. தியாகராஜ பதரை பற்றி எழுதுறாரு, என்எஸ் கிருஷ்ணனை பற்றி எழுதுறாரு. அப்புறம் பச்சைராஜா ஸ்டுடியோஸ்னு ஒரு பெரிய ஸ்டுடியோ வச்சுருந்த ஓனர் அவருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எழுதுறாரு. எழுதினவுடனே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொடர்ந்து எழுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க அவங்க சைடு தரப்பில் வந்து எதுவுமே ஆதாரப்பூர்வமான விஷயம் இல்லை, இவர் அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி எழுதுறாரு, மிரட்டுறாரு, எங்களுடைய பேருக்கு வந்து கெட்ட பேர் வருது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 பேரும் ஸ்ரீராமுலு அப்படின்ற ஒரு பச்சைராஜா ஸ்டுடியோ ஓனர், ப்ரொடியூசர் கம் டைரக்டர், அப்புறம் என்எஸ் கிருஷ்ணன், அப்புறம் தியாகராஜ பகதூர், இவங்க 3 பேரும் சொல்லி அன்னைக்கு ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் இந்த கவர்னராக இருந்த ஜான்ஸ் ஹோப் அப்படிங்கிறவர்கிட்ட போய் இவங்க வந்து முறையிடுறாங்க. இந்த மாதிரி எங்களை தப்பாக அவதூறாக எழுதுறாரு, இல்லாத பொருளாத எழுதுறாரு, எங்களுடைய இமேஜ் போகுது, எங்களுக்கு இன்னும் பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னே அந்த பத்திரிகை தடை செய்யப்படுது. தினத்தூது தினத்தூது பத்திரிகை தடை செய்யப்படுது.